ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு டிகே கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காலிஃபிளவர் 65 எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போறோம். கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே நல்லா மொறுமொறுப்பாவும் நல்லா டேஸ்டாவும் வீட்லயே நம்மளால செய்ய முடியும். அதுதான் இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காலிஃபிளவரை இந்த மாதிரி அழகா நான் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஒரே ஷேப்பா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. நான் முன்னாடியே சும்மா 10 தண்ணில 2 முறை கிளீன் பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்ம சுடு தண்ணில இதை ஒரு முறை கிளீன் பண்ணணுங்க. அதுக்கு நம்ம வச்சிருக்க காலிஃபிளவர் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு அதுல 1 ஸ்பூன் உப்பும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த காலிஃபிளவரை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபில்டரை வச்சு நல்லா வடிகட்டிக்க போறோம். இதை ஏன் நம்ம இந்த கிளீனிங் ப்ராசஸ் பண்றோம்னா, காலிஃபிளவர்ல குட்டி குட்டியா பூச்சி வண்டு இல்லைன்னா புழுக்கள் இருக்கும். அதை கிளீன் பண்றதுக்காக தான் இதை பண்றோம். அதை தனியா எடுத்து வச்சுட்டு மைதா மாவுங்க 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் 65 மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்க போறோங்க. இப்போ நான் கார்ன்ஃபிளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்க வெறும் கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். கார்ன்ஃபிளவர் மாவுக்கு பதிலா நீங்க கடல மாவு கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. நம்ம ஏற்கனவே காலிஃபிளவரை வேக வைக்கும் போது உப்பு தேவைப்பட்டிருக்கும். அதனால பார்த்துட்டு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதை இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாவு எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கார்ன்ஃபிளவர் மாவு பிளஸ் நம்ம கடல மாவு மட்டுமே கூட போடலாம். மைதா மாவு கடல மாவு மட்டும் கூட போடலாம். அது நம்மளுடைய ஆப்ஷனல், எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுடலாங்க. இந்த மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்துக்கு இருக்கணும். நான் அந்த பதம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே போல நம்ம இப்ப ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா காலிஃபிளவர், அதுலயுமே கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா இப்ப நம்ம இதை கரெக்டான பதத்துக்கு கரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அதுல தண்ணி இருந்துச்சுன்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிடும். அப்ப நல்லா வராதுங்க. அதனாலதான் அதை தண்ணி இல்லாம இருத்து வச்சுட்டு இந்த மாவை கரெக்டான பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இங்க பாருங்க, இதுதாங்க கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நீங்க இந்த மாவை கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க இந்த காலிஃபிளவர்லாம் இது கூட சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுருலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைம்ல நீங்க எண்ணெயை ஹீட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். எண்ணெய் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நல்லா சூடு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதாங்க வேக வைக்கணும். இப்ப நல்லா கலந்து விட்ட காலிஃபிளவரை ஒன்னா எடுத்து நல்லா காஞ்ச எண்ணெயில நம்ம போடணும். இப்ப சும்மா டெஸ்ட்டுக்காக நான் ஒண்ணு மட்டும் போட்டு பார்த்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்க காலிஃபிளவரை ஒன்னா இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் எடைய போட்டுக்கோங்க, ஏன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். இது கரெக்டா வர்றதுக்கு முக்கியமான டிப்ஸ் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாவை கரெக்டான பதத்துக்கு கரைக்கணும். ரெண்டாவது இந்த எண்ணெயில இந்த காலிஃபிளவரை போட்ட உடனே நீங்க கலந்து விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஜல்லிக்கரண்டியை வச்சு இதை கலந்து விடணும். நீங்க முன்னாடியே ஜல்லிக்கரண்டியை வச்சு இதை கலந்து விட்டீங்கன்னா அந்த மசாலாலாம் காலிஃபிளவர் மேல இருக்கு இல்லைங்களா, அது பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க 2 நிமிஷம் கழிச்சு கலந்து விடுங்க. சூப்பரா வரும். ஒரு நல்ல கோட்டிங்கோட செமையா வரும். அதே போல நீங்க காஷ்மீர் சில்லி பவுடர் இல்ல ஆனா கலர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நார்மலான வீட்டு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒன்னும் தப்பு இல்லை. இதை மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சு எடுக்கும்போது தாங்க நல்ல கிறிஸ்பியா கிடைக்கும். ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டாலும் உடனே அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு தீஞ்சு போயிடும். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டாலும் காலிஃபிளவர்ல நிறைய எண்ணெய் இழுத்துக்குங்க. அதனால ஒரு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வேக வைங்க. இந்த சலசலப்பெல்லாம் கொஞ்சம் ஓரளவு அடங்கின உடனே இதை நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளவுதாங்க. சூப்பரான காலிஃபிளவர் பக்கோடா கடைகள்ல கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்டுல சூப்பரா செஞ்சுட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.